சர்வதேச இது கருத்தரங்களை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சரத் பொன்சேகாவுக்கு விருது கொடுத்துருக்காங்க. தீவிரவாதத்தை ஒழித்தமைக்காக விருது கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் மாநாட்டில். இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதான் இதை வந்து நான் வந்து கடுமையாக வந்து வெறுக்கிறோம். இப்போ இந்த செயலை வந்து எப்படின்னா எப்படி பார்க்குறோன்னா, நீங்கள் ஒரு பொது விவாதத்துக்கு வரணும். இலங்கையில் வந்து என்ன தீவிரவாதம் இருந்தது, இலங்கை அரசு அழித்தது என்ற கேள்வி வருது. விடுதலை புலிகளை ஒழித்தது, தீவிரவாதத்தை ஒழித்தது அப்படின்னா விடுதலை புலிகள் செய்த தீவிரவாதம் என்ன, வாங்க விவாதிப்போம். அப்படின்னா இந்த விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றது தான் தீவிரவாதம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் வலிமைமிக்க தன் நாட்டின் படை வீரர்களை அனுப்பி அந்த மண்ணில் பலாயிரக்கணக்கில் எமது இன மக்களை, எமது ரத்த சொந்தங்களை, சிங்களர்கள் கூட கற்பழித்து கொலை செய்யாத அளவுக்கு அதிகப்படியாக இந்திய இராணுவம் எமது மக்களை கற்பழித்து கொலை செய்தது. ஊடகங்களை இடிச்சு தகர்த்தது, வீடுகளை நாசமாக்கியது. அப்போ பலாயிரக்கணக்கான எமது மக்களை படுகொலை செய்தது. அப்போ அந்த செயலுக்கு பேர் என்ன? அதையே நீங்கள் விவாதத்துக்கு தயாராக வரமாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு கொலையாலேயே அங்கே இருந்த எல்லா மக்களையும் கொன்று குவிக்கிறது ஒரு பயங்கரவாத ஒழிப்புனா, விடுதலை புலிகளை மற்றும் கொண்டிருக்காங்களா? 1,70,000 மக்களை கொண்டிருக்காங்க. பச்சிலம் குழந்தைகளின் எண்ணிக்கை பலாயிரம். கறிக்கட்டையாக கறி கடத்தன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்று குவிச்ச பெண்களின் எண்ணிக்கை பலாயிரம். விதவைகள் மட்டும் 90,000ங்கிறது அங்கே போய் பார்த்து வந்த அறிஞர்களுடைய செய்தி தகவல். ஆனால் அந்த நாட்டின் அதிபர் சிறிசேனாவே சொல்கிறாரு 80,000 விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இத்தனை பேருடைய கணவரை கொன்னது யார்? இதெல்லாம் வந்து தீவிரவாத ஒழிப்பா? போரில் சரணடைந்த எந்த கைதிகளையும் கொலை செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு உலகத்தில் மரபு இருக்குது. ஆனால் இசைப்பிரியாவை ஏன்டா கற்பழித்து கொலை செஞ்சீங்கன்னு கேட்க ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. பச்சிலம் பாலகன் இந்த பாலச்சந்திரன் செய்த பிழை என்ன, எதுக்கடா அவனை கை கட்டும் தூரத்தில் வச்சு 5 குண்டை நெஞ்சில் வத்தி கொலை செய்தீங்கன்னு ஒருத்தன் கேட்க ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இப்போ புறங்கையை கட்டி கண்ணையும் கட்டி புறமுதுவில் சுட்டு கொன்ன காணொலி காட்சி, போர்க்குற்ற காணொலியில் இந்த சேனல் 4ங்கிற இந்த தொலைக்காட்சியில் கெல்லம் மெக்ரே எடுத்து காட்டின அந்த காணொலியை எல்லாரும் பார்த்தோம். அதை ஏன் செஞ்சாயின்னு கேட்குறதுக்கு ஒருத்தனும் துப்பு இல்லை. இப்போ தீவிரவாதத்தை ஒழிச்சோன்னா இவன் செஞ்ச தீவிரவாதம்லாம் இந்த ராஜபக்சே, இந்த சரத் பொன்சேகா, இந்த மைத்திரிபால சிறிசேனா இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்ச அந்த படுகொலைக்கெல்லாம் என்ன பேர் அதுக்கெல்லாம்? அப்போ அதெல்லாம் வந்து நன் செய்யலா? அதெல்லாம் தேசியவாதமா? அப்படி இந்த மாதிரி செய்கிறது நீங்கள் இந்த பொன்சேகா பாராட்டுறது, ராஜபக்சே பாராட்டுறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் இந்த மண்ணில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து தீராத வன்மத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு காலத்தில் இங்கே பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும் இந்த இந்திய பேரரசு பதில் சொல்ல வேண்டிய கடமை உருவாயிடும். அந்த காலம் விரைவில் உருவாகி கொண்டிருக்குது. இன்றைக்கி நீங்கள் அதிகாரம் இருக்குங்க திமிரில் ஆடினீங்கன்னா அந்த திமிர் ஒரு நாள் ஒழிக்கப்படும். அது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்னென்ன தீராத வன்மத்தை விதைச்சதுன்னா பெருஞ்சிக்கலை உருவாக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த வேலைகளை செய்யணும். மீத்தேன் திட்டம்னு ஒன்று நிறுத்தப்பட்டால் அது அந்த மண்ணை நேசித்து தொடங்கி போராடிய அதற்காக உயிர் நீத்த எங்களுடைய பெரிய தகப்பன் அப்பா நம்மாழ்வாருக்கான வெற்றி, அவர் கனவுக்கான வெற்றியாக தான் நான் இதை பார்ப்பேன். நாங்கள் அந்த மண்ணின் பிள்ளைகள் எல்லா சிக்கலுக்கும் நாங்கள் தலையிட்டு போராடுறோம். அந்த போராட்டத்துக்கான வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். ஆனால் இதில் வெற்றின்னு இதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அமெரிக்காவுடைய கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் அந்த ப்ரைவேட் லிமிட்டடுங்கிற அந்த தனியார் நிறுவனத்துக்கு போட்ட ஒப்பந்தம் தான் ரத்தாகுது. இந்த மீத்தேன் திட்டத்தையே எடுக்கிறத நாங்கள் மொத்தமாக கைவிடுறோம்னு அறிவிப்பு வரல. அந்த நிறுவனத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் காலாவதி ஆகுது. அதனால மறு ஒப்பந்தம் போடல, அந்த ஒப்பந்தம் ரத்தாகுது அப்படின்னு தான் சொல்கிறது. நம்ம அதனாலேயே மீத்தேனே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன ஒரு நல்ல வாய்ப்புனா, மக்களுக்கு வந்து மீத்தேன்னா என்ன, அதனால் என்னென்ன பின்விளைகள் வருது, அப்போ 1,61,000 ஏக்கர் பாலைவனம் ஆயிரும், 6 மாவட்டம் நாசமாயிருங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துருக்குது. இப்போ மக்கள் போராட தயாராகிட்டதுனால இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத அரசு அதை புரிந்து கொண்டு கைவிடணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. அதை தான் தொடர்ச்சியாக முன்வைத்து போராடுறோம். ஆனால் மீத்தேன் திட்டத்தை முழுமையாக கைவிடணும். அதை எடுக்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு வரும்போது தான் அது வெற்றியாக அமையும். இந்த ஒப்பந்தம் ரத்தாகிறது அது மறுபடியும் நாங்கள் விடிய காலத்தில் இப்போ ஒபாமாவை கூட்டிகிட்டு வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் ஒபாமாவை கூட்டிகிட்டு வந்து அதிக பெரும்பான்மை இருக்கிறனால கையெழுத்து போட்டு இந்த அணுசக்தின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. நிலம் கையகப்படுத்துகிற திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் தனித்த வலிமை இருக்கிறனால அதை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக மேலே திணிக்குது. அடிமையாக இருக்கும்போது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் நிலத்தை பறிக்கிறதுக்கு, இப்போ அதே சட்டம் செயல்முறையாகுது அப்படின்னா அது யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ மறுபடியும் இந்த திட்டம் உயிர் பெறாமல் அது செயலாக்கத்துக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை.